எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் மீட் அண்ட் ஈட். இன்னைக்கு சிம்பிளா சிக்கன் பிரியாணி பார்த்துடலாமா? சிக்கன் பிரியாணியோட வச்சு சாப்பிட்ட அந்த மட்டன் கிரேவி, அப்பா! வார்த்தையே இல்ல. அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அப்புறமா டபரா வச்சுட்டு, அதில வந்து 150 எம்எல் வந்து ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 50 எம்எல் கோகோனட் ஆயில் விட்டுட்டு, அப்புறம் ரூ. 5க்கு வாங்கி பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டிருப்பாங்க. அது ஒண்ணு அப்படி போட்டுக்கலாம். ஏன்னா சிம்பிளா பண்ண போறோம். அப்புறமா அதுக்கு தேவையான வெங்காயத்த போட்டு, நல்லா பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா கண்டிப்பா ஆட் பண்ணியே ஆகணும். ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, அப்புறம் மல்லி, புதினா இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் மசாலா, கண்டிப்பா மசாலா வீட்ல திரிச்சதா தான் இருக்கணும். வீட்ல திரிச்சா தான் நல்ல அந்த மணம் வந்து குடுக்கும். இதுக்கான ரெசிபியும் அப்லோட் பண்றேன் சீக்கிரமா. அப்புறம் அத மிக்ஸ் பண்ணிட்டு தயிர ஊத்திக்கலாம். தயிர ஊத்திட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவு அதாவது 1:1 அதான் ரேஷியோ. அது மாத்துனா கூட ஒண்ணு சாதம் வந்து குழஞ்சிரும். இல்லன்னா வந்து வேகாம போயிரும். அப்புறம் எடுத்து வச்சிருக்க அரிசி, ஜீரக சம்பா இது வந்து 4 பேருக்கு பண்ணியிருக்கோம். ஒரு 3/4 கிலோ வாக்குல பண்ணியிருக்கோம். அதனால இவ்வளோ சிம்பிளா தான் இருக்கு. நல்லா கொதிக்க விட்டு, இந்த அளவுக்கு தண்ணியும், ரைஸும் ஒரே லெவலுக்கு வரும்போது, நம்ம மூடி போட்டு அத தம் போட்டுறணும். தம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம், அதுக்கு மேல வச்சிருக்கக்கூடாது. இல்லன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 1/4 மணி நேரம் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தா சிக்கன் பிரியாணி ரெடி. சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா அத ட்ரை பண்ணுங்க. நன்றி.